கண்டிப்பா நான் வருகிறேன் என்று நான் சொல்லிவிட்டேன். 22ஆம் தேதி நான் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்பொழுது, நான் பைக்கை நிறுத்திட்டு கிட்டத்தட்ட 22ஆம் தேதி இரவு 8:45 மணி அளவிலே என்னோட பைக்கை ஓரமா நிறுத்திட்டு, நான் ரோடு கிராஸ் பண்ணேன். வாகாயத்துல ரோடு கிராஸ் பண்ணும்போது, நான் எப்பவுமே கேர்ஃபுல்லா தான் இருப்பேன். நான் டிரைவ் பண்ணும்போது, பைக் ஓட்டும்போது, நடந்து போகும்போது எல்லாம் கேர்ஃபுல்லா தான் இருப்பேன். ஆனால், அன்றைக்கு ஒரு சம்பவம் என்னவென்றால், பயங்கரமான ஸ்பீடு வண்டி. யாரும் நான் இல்ல. என்ன வந்து இடிச்ச உடனே தூக்கி வீசப்பட்டு நான் அன்கான்ஷியஸ் போயிருந்தேன். போன மாசம் 22ஆம் தேதி நடந்த சம்பவம். பயங்கரமான பிளட் வெளியே லாஸ். இந்த ஒயிட் ஷர்ட் ரெட் கலரா மாறினது. இந்த ஒயிட் ஷர்ட் ரெட் கலராய் மாறினது. அந்த இடத்துல பிளட் நிறைய ஊத்தி கிடந்திருக்கு. அங்க நிறைய பேர் என்னை வந்து அங்க தூக்குறவங்க எல்லாரும் அவ்வளவுதான் ஒரு முடிஞ்சது என்று சொல்லலாம் நினைத்தார்கள். ஆனால் அங்கிருந்து எனக்கு ஒரு தம்பிமாருங்க, எனக்கு தெரிஞ்ச தம்பிமாருங்கெல்லாம் கூட்டு போய் ஒரு தட்டி தட்டி பார்க்கும்போது லைட்டா கண்ணு முழிச்சு சொன்ன உடனே தூக்குன்னு சொல்லி உடனே சேட் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு அவங்க நான் அடிப்பட்டது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர, மற்றபடி அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அன்கான்சியஸ் போயிட்ட பிறகு என்ன எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. லைட்டா எனக்கு ஒரு 10 மணி அளவிலே எனக்கு ஒரு நினைவு லைட்டா வந்தது. வந்த உடனே அப்பதான் என்னுடைய ஷர்ட் நான் பார்க்குறேன். சிகப்பு கலரா தெரிஞ்சது. ஓகே. அப்ப காதுல பெரிய காட்டன் வச்சு அடைச்சிருந்தார்கள். அ முன்னாடி பிளட் வந்துட்டு இருக்குது. இங்க பயங்கரமா வீங்கி போச்சு. காதுல இந்த பிளட் வந்துட்டு இருக்குது. பார்க்கறதுக்கு அலங்கோலமாய் இருந்தது. என்னுடைய மனைவி அருகிலே நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களும் நின்று என்ன செய்ய போறாரு? என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்லி கேள்விக்குறியோடு கூட எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். டாக்டர்களுக்கே சில குழப்பங்கள். எல்லா டாக்டரும் வந்து வந்து பார்த்துட்டு போறாங்க. குழப்பங்கள் மத்தியில இருக்கிறார்கள். அப்போ எனக்கு நினைவு வந்த உடனே எனக்கு ஒரே ஒரு நினைவு வந்தது என்னவென்றால், என்னுடைய மகன் 2 பேரும் என்னோட மனைவி ஞாபகத்துக்கு வந்திருந்தார்கள். இப்போ காதுல ரத்தம் வந்த உடனே என்ன எல்லாருக்கும் என்ன ஞாபகம்? இல்ல முடிஞ்சிச்சு அவ்வளோதான் சொல்லி மெடிக்கல் ரீதியா சொல்லுவாங்க அவ்வளோதான். மற்றபடி நான் மெடிக்கல் படிச்சவன் கிடையாது சொல்றேன். ஆனால் எனக்கு அந்த ஞாபகம் வந்த உடனே என்னுடைய கண்களிலே என்னது தானா கண்ணீர் வர ஆரம்பித்தது. நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், "ஏசப்பா ஒரு விஷயம் எனக்கு மனம் இறங்கி உயிரை கொடுங்க ஆண்டவரே." அவள்தான் சொன்னேன் நான். எனக்கு ஒரு விஷயம் மனம் இறங்கி எனக்கு உயிரை கொடுங்க சொல்லி ஜெபம் பண்ணி மறுபடியும் நான் அன்கான்சியஸ் போயிட்டேன். மறுபடியும் போயாச்சு அவ்வளவுதான். மறுபடியும் போயாச்சு. அதன் பிறகு எனக்கு கான்சியஸ் எப்போ வந்துச்சுன்னா, நைட்டு ஒரு 11:45 12 மணி இருக்கும். மறுபடியும் அப்போ கான்சியஸ் திரும்புது, லைட்டா திரும்புது. அப்போ எங்கன்னா என்ன ராணிப்பேட்டை அங்க முடியாது, சேட்ல முடியாதுன்னு சொல்லி ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனைக்கு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அங்க போயிட்டு அங்க போன உடனே அந்த ஆம்புலன்ஸ்ல டாக்டர் உட்காந்துக்கிறாரு. டாக்டர்னு சொன்னோன்னா அவரு கேட்கும்போது, சார் நம்ம ஆம்புலன்ஸ் போயிட்டு எங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல ஒரு அடிபட்டு இருக்கு. அதெல்லாம் சொன்னா எனக்கு தெரியும் சார். ஓகே. அங்க போய் எல்லாம் உடனே டாக்டர் எல்லாமே அந்த எல்லாமே சிஎம்சி மருத்துவமனையில எல்லா டாக்டர்ஸுங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். எனக்கு உதவி செய்த எல்லா நர்ஸுங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். எல்லாருமே வந்து எனக்கு நிறைய உதவிகளை செய்தார். உடனே எனக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டாங்க. அப்போ அங்குமே டாக்டர்ஸுக்குமே ஒன்றும் புரியலை. என்ன செய்வது வந்து ஏன்னா நெக்லாம் போட்டிருக்காங்க. எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இப்படி என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி அப்போ என் ஒய்ஃப் கிட்ட சொன்னாங்க, அம்மா நாங்க எல்லாமே ரிசல்ட் பார்த்தா சொல்ல முடியும். அவ்வளோதான். அதில் நாங்கள் சிடி ஸ்கேன் எடுக்கணும். எல்லாம் ஸ்கேன் எடுத்து கொடுத்து நான் சொல்ல முடியாது. அது எதுவுமே சொல்ல முடியாது. அது வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பதட்டமான சூழ்நிலை. அப்போ எனக்கு கான்சியஸ் எனக்கு எப்போ வந்துச்சுன்னா, எனக்கு அக்கா மேல் வீட்டில் அக்கா இருக்கிறாங்க. ஸ்ரீலாக்கா அவங்க. அருணாண்ணன் இருந்தாங்க பக்கத்தில். அவங்க அன்னைக்கு அவங்க வந்து அந்த அக்கா கூடவே இருந்தாங்க, ஒய்ஃப் கூடவே இருந்தாங்க. ஒன்றும் இல்லை தட்டி விட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவரே வந்து என்னன்னா என்னுடைய தலையை தொட்டு சுகப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என் மனைவிட்ட நான் சொன்னேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் சொன்னேன், எனக்கு காய்ச்சலே கிடையாது.
இல்ல நீ டாக்டர்கிட்ட சொல்லு, நான் சொல்றேன் அவங்க. இல்ல நீங்க எப்படி அவங்க சிடி ஸ்கேன் பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. எங்க மனைவி திட்டுறாங்க, இல்ல அசைக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏன்னா பேரலைஸ் ஆயிடும்ல, அதனால இந்த போன் இதாயிடுச்சுன்னா சொல்லுங்க. அப்ப என்னன்னா அப்ப அசைக்கவே இல்ல. நான் சொன்னேன், இல்ல இல்ல நான் கான்பிடன்ட், எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு, எனக்கு ஆண்டவர் எனக்கு இவ்வளவு அடிபட்டு கிடக்கும் போது சுகம் கொடுத்துட்டாரு. உண்மையா நான் உணர்ந்தேன், நான் பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததே நான் உணர்ந்தேன். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலை என்று சொல்லும்போது எனக்கு அங்க ஒரு பதில், ஆண்டவர் நான் உன்னை அடிக்க இல்ல, உன்னை நான் உன்னை பயன்படுத்த தான் உன்னை போகிறேன் சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் உன்னை அடிக்கல, உன்னை தண்டிக்கல, நான் உன்னை பயன்படுத்த போறேன்னு சொல்லு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நேத்து இதே வந்தாரு, பாஸ்டர் வந்தாரு, எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. நடந்தது எல்லாம் நான் என்ன சொன்னனோ அது எல்லாவற்றையும் அவர் சொன்னார். மனைவி பக்கத்துல இருக்கிறாங்க, தெரியும். உங்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்து ஆண்டவர் உங்களை சுகமாக்கினார் ஆண்டவர். உண்மைதான். நான் அப்பயே சொன்னேன், எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன ஹாஸ்பிட்டலே நான் சொல்லிட்டேன். அவ்வளோ பிளட் போயிருக்குது, அதெல்லாம் இப்படி முகமெல்லாம் வீங்கி இருக்குன்னு சொல்லு. நான் டாக்டருங்க 24 ஹவர்ஸ்ல எனக்கு ஒண்ணுமே இல்லை சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணேன். அல்லேலூயா. ஆர்டிஐ கேஸ்னாலே ஃப்ராக்சர் கண்டிப்பா இருக்கும். ஆனா மேஜர் அடி வந்து மேஜர் தான். அடி வந்து என்னது மேஜர் தான். ஆனா ஆண்டவர் எனக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லாம பண்ணி விட்டார். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இப்படிப்பட்ட சாட்சியை ஆண்டவர் சொல்வதற்கு தேவன் உதவி. இன்னும் நிறைய இருக்குது, டைம் இல்லை. ஆண்டோட வார்த்தை நேரம் கடந்து போறேன். என்னை முழுவதுமாக என்னை ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். அந்த சிடி ஸ்கேன்ல வந்து பார்த்துட்டு இருக்க டாக்டர் என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கடவுளுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. அதாவது அடையில பலம் அடிபட்டிருக்கு, ஆனா அது உள்ள வரைக்கும் போகல, மேல மட்டும்தான் உங்களுக்கு அடிபட்டிருக்கு. அப்படி ஏதாவது ஆயிருந்தால் அந்த கான்சியஸ்ல மறுபடியும் வந்திருக்காது, மறுபடியும் அவர் கோமாக்கு போயிருந்த வாய்ப்புகள் இருந்திருக்கும் சொல்லி அவர் சொன்னார்கள். நான் என் தேவன் அதை விடவில்லை. அல்லேலூயா. என் தேவன் அதை விடவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை போக விரும்பவில்லை. ஏனென்றால் நான் உயிருள்ள தேவன் என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதே ஆண்டவரை நீங்க தேடி வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த வருஷத்துல ஆண்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா.